ஏன்னா அவன் சம்பாதிக்கிற காசு என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு செலவு பண்றாங்க, சாப்பிடுறாங்க, மித்தபடி என்ன பண்றாங்க. இப்ப சம்பாதிக்கிற காசெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தான் நிறைய வழியுது. அப்படியே நீங்களே பார்க்கலாம், வித்தியாசமான ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது இப்ப ரீசெண்டா 2 இயர்ஸை பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்குரிய ஹாஸ்பிட்டல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த பெண்கள் யாருமே எந்த விதமான உடற்பயிற்சி பண்றதே கிடையாது. இப்ப வீட்லலாம் முன்னாடி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்மி வச்சு ஆட்டுகள் இருந்தது, அப்புறம் உட்காந்து பாத்திரம் கழுவாங்க, துவைப்பாங்க. உங்க வீட்டிலேயே இந்த இருக்க எல்லாரும் பாருங்க எத்தனை பேர் வீட்டுல இருக்குன்னு தெரியாது. ஸோ உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம், உடல் வலிமையா இருக்கணும். அதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை மூலமா பெறணும். இன்னொன்று யோகா மூலமா. இது இந்த பயிற்சி நமக்கு உடம்புக்கு கிடைக்க எந்த வித நோய்களும் வராது. இப்ப நமக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா பிசிக்கலா நல்லா இருக்கணும், மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணங்கள், நல்ல உன்னுடைய நீ மனசுல நினைச்சி ஒரு ஒரு குளம் இருக்கு, இல்லாட்டி ஒரு கிணறு இருக்கு, ஏற்கனவே தண்ணி ஊறும், தோண்டதான் ஒரு திருக்குறள் இருக்குல்ல, சொல்லுங்க. தொட்டனை தூரும் மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அதே மாதிரி நமக்கு எப்படி தோண்டதான் நமக்கு அறிவு தண்ணி வருதோ, அதே மாதிரி நமக்கு என்னது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே நம்ம வளர்க்கப்படுற விதம், உருவாக்கப்படுற விதம் நீங்க எப்படி வருகிறோ. இப்ப குழந்தைங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருக்கணும். எந்த ஒரு எண்ணம் வெளிப்படுற போது அது யாரையும் பாதிக்க வரக்கூடாது. அதனால ஒரு தீங்கும் வரக்கூடாது. நம்ம சொல்லுவோம், தெரிஞ்சும் கூட என்ன பண்ணுவாங்க, தவறு செய்யக்கூடாது. தெரியாம பண்றது தெரிஞ்சு நம்ம பண்ணக்கூடாது. அப்ப இந்த அறிவு ஆற்றல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த யோகா மூலமா நம்ம அந்த பிசிக்கல் மென்டல் எப்படி இருக்கணும், ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சரா அப்படியே படிச்சுட்டு நம்ம உள்ள வர்றப்ப நம்ம ஒரு தெளிந்த ஞானம் கிடைக்குது, அறிவு. இப்போ உங்களை பொறுத்தளவு பிசிக்கலா நல்லா இருக்கணும், மென்டலா என்னது நல்லா. இப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நல்லா படிக்கணும், நல்ல அறிவு இருக்கணும், சொல்லிக் கொடுக்குற பாடங்களை நீங்க அந்த அன்னைக்கு படிக்கணும், உங்களோட உடல் நலத்தை பேணணும். இதுதான் முக்கியம். அப்ப இந்த யோகா 21ஆம் தேதி உலகம் முழுக்க பண்றாங்க எல்லாருமே. இந்த வருஷம் கவர்னர் ஒரு வருஷமும் ஒரு இடத்துல பண்ணுவாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எங்க பண்ணாங்கன்னா கவர்னர் ஆபீஸ்ல பண்ணாங்க. போன வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பண்ணாங்க. இந்த வருஷம் 10,000 பேருக்கு மேல வச்சு 1 லட்சம் வச்சு வேளமால பண்றாங்க. மதுரையில கவர்னர் அங்க வராங்க. 1 லட்சம் பேர்னா பாத்தீங்க எவ்வளவு பேர் எங்க இருந்து வராங்க. இது எதுக்கு அப்படின்னா அவங்க விரிவுபடுத்திக்கிறப்போ விளம்பரப்படுத்துறதோ கிடையாது. அதில் கலந்துக்கிறத ஒருத்தரும் இப்போ நீ போனீங்கன்னா உங்கள் வீட்டில் இதை பற்றி சொல்லணும் போய் எல்லாரும் அவங்க வீட்டில் போய் யோகானா என்ன, இன்னைக்கு அங்கே இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நம்ம எப்படி உடல் நலத்தை பத்திரமா பார்த்துக்கணும். உடல் பொக்கிஷம். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா நகை காசு எல்லாத்தையும் கொண்டு லாக்கரில் பேங்க்கில் போய் டெபாசிட்டில் போட்டுட்டு கஞ்சி குடிக்காமல் தண்ணி குடிக்காமல் அப்படி வீட்டில் கிடையாது. உன்னுடைய ஒரு உடம்பும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருடைய உடம்பும் ஒரு லாக்கர் மாதிரி. பணம் பொருளை எப்படி சேமிச்சு வைக்கிறோமோ அது மாதிரி என்ன பண்ணணும், நம்ம உடம்ப பத்திரமா பார்க்கணும். அதுக்கு என்னென்ன யோகாக்கெல்லாம் பண்ணலாம். யோகால என்னது நிறைய ஆசனங்கள் கொடுத்துருந்தாங்க. நிமிர்ந்து பண்றது, குடிச்சு பண்றது, படுத்து பண்றது,